இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை தான் பார்க்க போகிறோம். புளியோதரை கோயிலில் கொடுக்க பிரசாதத்தை அடிச்சிக்கவே முடியாது. இப்படி மட்டும் பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட்டு அப்படியே மாறாமல் இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? புளியோதரை பண்ணுறதுக்கு முதல்ல பொடி தான் திரிக்கணும். அதுக்கு 3 ஸ்பூன் முழு மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகாய், மொத்தம் 7 பொருள் வரும். இந்த 7ஐயும் நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிடணும். கொரப்பாக அரைக்கக்கூடாது புளியோதரைக்கு. அப்புறம் ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, முந்திரி, இது நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி கரைசல், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையான உப்பு போட்டு 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியையும் ஆட் பண்ணிக்கிடணும். அந்த எப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அதுதான் பக்குவம். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை சூடோடு தட்டக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கணும். அதையும் அது கூட போட்டு ஆட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். அடிப்பொலியான டேஸ்ட்டில் கோயில் புளியோதரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.